முன்னாள் திருநெல்வேலி மாவட்டம், தற்போது தென்காசி மாவட்டம், வீரகரம்பூர் தாலுகாவில் பக்கத்தில் வீற்றிருக்கும் ராசபாண்டி கிராமத்தில் அருள் பாலிக்கும் உச்சி மாகாளி அம்மன் திருக்கோயில் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளாக அருள் பாலித்து ஊர் மக்களுக்கும் பக்கத்து கிராமத்து மக்களுக்கும் அவ வந்து நன்மைகள் பயின்று வயிறு செய்தாங்க. அப்புறமா வந்து ஒரு காலத்தில் வந்து மண் அதை சொல்லலாங்களா, மண்புடமாக இருந்து வணங்கி வந்தோம். இப்போது காலங்கள் வர வர தெய்வ பக்தியும் கூட கூட ஊர் ஜனங்களுக்கும் அந்த அம்மா பல நன்மைகள் செய்ய ஊரும் நல்ல வளர்ச்சி, கோயிலும் நல்ல வளர்ச்சி. கிட்டத்தட்ட இப்போ எனக்கும் வயசு 70 ஆகுது. இந்த ஊரில் வந்து பாரம்பரியமிக்க குடும்பத்தை சார்ந்தவன். 75 ஆண்டு காலமாக தெரியும். 75 ஆண்டு காலமாக இந்த கோயிலை பற்றி தெரியும். முதல்ல மண்புடமாக இருந்து கோயிலை சுற்றி ஏகப்பட்ட நிலங்கள், அம்மனுக்குள்ள இடங்கள் இருந்து தற்சமயம் அம்மா வந்து அருள் பாலிக்கும் போது மக்களே சந்தோஷத்துல கிட்டத்தட்ட இப்போ உள்ள விலைவாசிகள் உள்ள நேரத்துல கோடி ரூபாய்க்கு மேல கோயிலுக்கு வந்து அந்த திருப்பணிகள், கோயில் வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நடக்க போகுது. இப்போ வருஷத்துல ஒரு நாள் வந்து நல்ல முறையில் கோயில் திருநாள் நடக்கு, கோயில் கொடைகள் நடத்துதோம். ஊர் மக்கள் வந்து அம்மன் மேல ரொம்ப பக்தி உண்டு. அம்மானும் மக்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை செய்தா, கேட்ட வரங்கள்லாம் கொடுத்தா, மக்களை நல்ல முறையில் வச்சுக்கிட்டா. தற்போது ஊர்ல உள்ள பெரிய ஜனங்கள் வந்து பெரிய மக்கள் வந்து பௌர்ணமி பூஜை, ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் உள்ள வார பௌர்ணமி பூஜை நடத்தாங்க. அன்னதானம் நடத்துறாங்க. செவ்வாய் வெள்ளி பிரபலமான பூஜைகள் நடக்கு. அப்புறமா அனுதினமும் தினசரி காலை மாலையும் பூசாரி பண்ணுதாரு. அம்மா வந்து எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டுதா. நீங்க இருக்கும்போது எத்தனை வரிகள் இருந்தது, இப்ப எத்தனை வரிகள் உருவாயிருக்கு? ரைட். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து 200 வரி இருந்தது. இப்போ 450 வரி இருக்கு. 450 வரி இருக்கு. சரி, எல்லாம் கரெக்டா? ஆமா, அது எல்லாம் நம்ம தான் எழுதிட்டு இருக்கோம், நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். அது எல்லாம் தெரியும். இந்த அம்மனை கும்பிட்டா என்ன விசேஷங்க? நம்ம ஜனங்களுக்கு வந்து என்ன குறைபாடுகள் இருக்கு, என்ன குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணணும், அம்மாவை வந்து தரிசனம் பண்ணி அம்மாட்ட கேட்டா அந்த கஷ்ட நஷ்டங்கள், பில்லி சூனியம் அதுகள்லாம் விலகுது. வந்து நீங்க இது வந்து வருஷம் நீங்க இதை கும்பிடுறீங்க இல்லையா? ஆமா, எல்லா வருஷத்துலயும் தமிழ் வருஷத்துல பங்குனி மாசம் 3வது செவ்வாய்க்கிழமை பிரபலியமாக நாங்க வந்து கொடை நடத்தி வருகிறோம். ஆமா, ஒவ்வொரு கோயில் கொடை திருநாளிலும் அம்மா சன்னிதானத்துல வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த மத்தியானம் போல வந்து அன்னதானம் நடைபெறுகிறது. அன்னதானத்துக்கு மக்களே வந்து ஏகப்பட்ட பணங்கள் வந்து ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு அன்னதானம் சிறப்பாக நடைபெறுது. இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ அரிசி, ஒரு 4000 5000 ஜனங்கள், ஊர் மக்களும் சாப்பிட்டு இருக்கு. அப்படியே அந்த ரோட்ல போற வெளியூர்ல உள்ள ஆள்களும் சாப்பாடு சோறுகள்லாம் சாப்பிட்டுருக்கு. அப்புறமா ஏகப்பட்ட மிச்சத்தை வந்து அவங்க வீட்டுக்கும் மிச்சத்தை ஒரு பிரசாதம் மாதிரி ஊர் மக்கள் எடுத்துட்டு போறாங்க. சரி, ரொம்ப நன்றி. உங்களோட சொல்லுங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. வணக்கம். சவுண்டா பேசுங்க. வணக்கம், நான் ராஜபாண்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் இது வந்து இந்த கோயில் பேர் ஸ்ரீ உச்சிமகாளி அம்மா. இந்த இடம் வந்து ஒரு காலத்தில் சேர்க்களம்னு இது பேர். இந்த சேர்க்களத்தில் வந்து இந்த அம்மா வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து அருள் புரிஞ்சிருக்காங்க. பூமிக்குள்ள இருந்தே வந்திருக்காங்க. அவங்க சும்மா அந்த 75 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் மண்ணாக வச்சு கும்பிட்ருக்காங்க, செங்கல் வச்சு கும்பிட்ருக்காங்க. மழை பெய்யவும் மண் கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே உச்சிமகாளி அம்மா வந்து அதில் அருள் புரிஞ்சு, மக்களுக்கு நான் வந்திருக்கேன், உங்களுக்கு எல்லா செல்வாக்கையும் தாரேன், என்னை வளர்ந்தேறி வைங்க, எனக்கு கோயில் கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அம்மா எல்லாத்தையும் வந்து கனவுல சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே பெரியாளுக பூரா சேர்ந்து ஒரு சின்ன கோயிலாக கட்டினாங்க. சும்மா ஓடு வீடாக கட்டி அம்மாவை வந்து ஒரு வேளாறு வச்சு பூசை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
தினம் சாயந்தரம் காலையிலையும் பூஜை பண்ணி வேளாறு நாங்கள் சின்ன பிள்ளையில இங்கெல்லாம் விளையாட வருவோம். இதெல்லாம் ஒத்தேடி பாதையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு வயசு வந்து 45 ஆகுது. நான் வந்து எனக்கு ஒரு 15 வயசுல தான் வந்து இங்கே இந்த ஊரில் வந்து இந்த ஊர் தான் நான் கும்பிட வந்தது. எனக்கு விவரம் தெரிய ஒரு 15 வயசுல தான் நான் கும்பிட்டேன். இந்த கும்பிட்டதுலேருந்து இது நல்லா தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் நம்ம சொன்ன வரம் நம்ம கேட்காமலே நமக்கு வரம் தராங்க. எனக்கு சமீபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் இந்த கோயில் பக்கத்தில் ஒரு வீடு கட்டி புதுசாக குடி வந்திருக்கேன். குடி வந்துட்டு நானும் என் கணவர் சென்னையில் வண்டி ஓட்டினாங்க. நானும் என் பையனும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இறந்த பொம்பளை என் கனவுல வந்தது. அப்போ நான் வெளியே வந்து நின்றுக்கிட்டு, தாயே உச்சுமாளி உன் காலடியில் நான் வீடு கட்டியிருக்கேனே, என்ன நீ வராமல் செத்த ஆள் வருதேன்னு கேட்டேன். அந்த உருவத்தில் எங்கள் ஊர் பொண்ணு மேலே கருப்பா ஒரு பொண்ணு வந்து தேங்காய் பழம் வச்சு வேப்பலையை வச்சுக்கிட்டு, நான் இருக்கேன்டி நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு சொல்லி இந்த உச்சுமாளியாத்தா வந்து எனக்கு ரூபா காய்ச்சி கொடுத்தாங்க. அன்னையில் இருந்து இந்த உச்சுமாளியாத்தால நான் ரொம்ப என் உயிராக நான் நம்பியிருக்கேன். எனக்கு வந்து சில ஆப்ரேஷன்கள் நடந்துச்சு. எனக்கு வந்து ஒவ்வொரு நோய்க்கும் நான் வந்து அழுவேன். எனக்கு வயிறு வலிக்கு, அதாவது எனக்கு டாக்டர் திருநெல்வேலியில் ஆஸ்பத்திரியில் உங்களை உயிரை காப்பாற்ற முடியாது, கோடியில் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு இந்த நோய் உண்டுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நான் வந்து என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, நீ உச்சிமகாளி அம்மா காலில் போய் விழுந்து கும்பிட்டு நீ அம்மாட்ட கேளுன்னு சொன்னாங்க. அந்த அன்னைக்கில் அங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக உட்காந்து அழுது வேண்டினேன். எனக்கு அன்னையிலேருந்து அந்த வயிறு வலி எனக்கு குணமாயிருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களையும் என்னை சார்ந்தவங்ககிட்டையும் இந்த அம்மாவை பற்றி நான் சொல்லுவேன். அதோட மாதம் மாதம் நாங்கள் பௌர்ணமி பூஜை எங்களால் ஏண்டது பக்கத்தில் உள்ள சனங்கட்ட பூரா போய் வீடு வீடாக ரூபா வாங்கி ரூபா பிரித்து அம்மாவுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணி ஆராதனையும் பண்ணி இங்கே குறைஞ்சது 150 பேர் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜைக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் யார் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, என்ன பூ வாங்கி கொடுப்பாங்க, எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. இந்த அம்மா வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும், கூப்பிடாமலும் வரும். நம்ம நினச்ச காரியங்கள் இந்த அம்மா நடத்தி கொடுக்கும். இந்த அம்மா உச்சிமகாளி அம்மாவுக்கு வந்து முளைப்பாரி போடுவோம், தீச்சட்டி அக்கினி சட்டி எடுப்போம், மாவிளக்கு எடுப்போம், எல்லா நேமிதங்களும் ஆயிரங்கன்று பானை எடுப்போம், பூப்பட்டி எடுப்போம், நடந்து 1000 அடி பாதைன்னு சொல்லி முட்டு போட்டு நடந்து கொடுப்போம். அந்த நம்ம என்ன நினச்சி வேண்டினமோ கரெக்டாக மறு ட்ரிப்பு அந்த நேமிதம் நமக்கு நடக்க வைக்கும் இந்த அம்மா. நான் ஒரு நாள் இந்த அம்மாவில் வந்து என் கண்ணால் நான் பார்த்தேன். எனக்கு வந்து நல்லா அருள் காட்சி கொடுத்தாங்க. நான் தூங்கும்போது மன வருத்தத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் ஆச்சிக்கு ஒரு 100 வயசு 105 வயசு ஆச்சியும் எங்கள் அம்மாவும் என் பக்கத்தில் இருந்தாங்க. இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, கோழி முட்டை வச்சுருக்கேன் கணேசு அப்படின்னுச்சு. எங்கள் ஆச்சி சொன்னுச்சு, அது என்னதுன்னு பாரு, இப்போ பாரு உனக்கு தெரியும்னு சொன்னுச்சு. நான் பார்க்கும்போது குஞ்சியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த குஞ்சிகளை பார்த்த உடனே என் பக்கத்தில் இந்த பிள்ளைகளை அந்த குஞ்சியை பிடிச்ச உடனே அது தன் 8 அக்கா தங்கச்சியும் 3 ஆண் குழந்தைகளாம வந்துச்சு. அப்போ நீங்கள்லாம் என்ன இப்படி இருக்கிய யார் அப்படின்னும். எனக்கு அந்த நேரத்தில் நாங்கள் அக்கா தங்கச்சி 8 பேரும் வந்து உனக்கு அருள் புரிஞ்சிருக்கோம்னு எனக்கு ரூபா கனவுல வந்து காட்சி கொடுத்துச்சு. இந்த அம்மா உச்சிமாளி அம்மா காட்சி கொடுத்தது. நான் வந்து கும்பிட்டது என் குலதெய்வம் வந்து பேச்சியம்மா. ஆனால் எனக்கு என் ஊரில் உள்ள அம்மா சொக்க மீனாட்சி, சுந்தரவள்ளி நாச்சியார், பேச்சியம்மா, உச்சிமகாளி, சக்தி எனக்கு வந்து அருள் கொடுத்தாங்க. நான் கண்ணால் 4 வரையும் பார்த்துருக்கேன். அந்த அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லாரும் வாங்க, அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் வரும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நோய் நொடி இருக்குன்னு சொல்லி அம்மாட்ட வந்து நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் நொடி அந்த அம்மா தீர்த்து கொடுக்கும். சரி.